ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். அதாவது ஸ்டார்டிங் சீனில் என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம எண்ணு இருக்கான்ல, அவன் வந்து நம்மளோட ஜேவனோட கையை பிடிச்சி பேசிட்டு இருப்பான்ல, க்ரஷ் இருக்கும் மேலே எனக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பானே, அதெல்லாம் நம்ம ஜியோக்கு பார்த்துட்டு இருப்பான். ஓகே, வேட்டியில் போன ஓனையே நம்மளே தூக்கி வேட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். பண்ணிட்டு இந்த மாதிரி ஒர்க் இருக்குது, உங்களால் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒர்க்கா சார், என்ன ஒர்க் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன்னு கேட்டுட்டு இருப்பா. அதாவது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோக்கு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே சார் வரேன் அப்படின்னு சொல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சேஞ்ச் பண்ணிக்க, நம்ம ஹீரோனும் கிளம்பி ஹீரோ சொன்ன பிளேஸ்க்கு போக, ஹீரோ ஆல்ரெடி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காரு பாவம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து தான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. நம்ம போகிற இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம், ஸோ கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், ஓகேவா, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டே போக, உள்ளே போனால் ஒரு ரூமில் போகிறாங்க. அது வந்து பெரிய ஆடிட்டோரியம் போல இருக்குது. அந்த ஆடிட்டோரியமில் 100 டிவி அப்படின்ட்டு ஒரு டிவி ஓடிட்டு இருக்குது. ஓ இதுவா, இதுதான் அந்த டைமில் இப்போ நம்ம 2023 வந்து செமையான இடமாச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாலியாக பேசிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. ஓகே, இந்த இடம் வந்து செமையாக இருக்கும் சார், கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடமா கொடுக்க போகுது, உங்கள் நல்ல பிளேஸை உங்களுக்கு வாங்க போகுது அப்படின்னு சொல்ல, அப்போ ஒரு டேரக்டர் வாங் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இன்ட்ரோ ஆகுறாரு. ஆய் சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து அவரை பார்க்குறாரு. இவர் தானே ஃப்ளைட்டில் யாரையோ அடிச்சுட்டு ஜெயிலெல்லாம் தூக்கி போட்டாங்களே, போலீஸ்லாம் பிடிச்சி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கொடுக்க போகிறாரு. அதுக்குள்ளே நம்ம ஜியோக்கு வந்து அவரோட கையை கொடுத்துட்டு நைஸ் டு மீட்டிங் சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜியோக்கு அப்படி பண்ணதும் ஹீரோயினுக்கு மூஞ்சில ஒரே சிரிப்பு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சிட்டு இருக்கா. ஓகே, இது என்ன டிவி, இது நிஜமாலே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவர் பேசுகிற பேச்சு ரொம்ப ஓவராக இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து குறுக்கால வந்து பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம சோமினை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி அவளே ஊற்று பார்த்துட்டு இருக்கா. நான் தான் சொன்னல, அது எங்கள் விஷயத்தை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கா. பட் அந்த 3 பொண்ணுங்களும் அவளை சீரியஸாக பார்த்துட்டே இருக்குங்க. என்ன நீ நீ போய் சொல்லிட்டு இருக்க, இப்போது அவள் மேலே பழி போட்டிருக்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. இந்த சோமியன் வந்து லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இல்லை, நான் நிஜமாக தான் சொன்னேன், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சுட்டு இருக்க. அப்போ நீ வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருக்க, அவள் தான் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயாக இருக்கா. அப்போ நீ இவ்வளோ நேரம் எங்களை ஏமாற்றி நின்றுருக்கியா, எங்களை வச்சு அவளை வந்து புள்ளி பண்ண வச்சுருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருமே செம காண்டாயிட்டாங்க சோமியின் மேலே. அவளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, அவள் முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. பாவம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கிளம்பி போகிறான். கிளம்பி போயிட்டு நம்ம இவளுக்கு தான் கால் பண்ணுறா, யாருக்கு, ஜேவானுக்கு. பட் அவள் காலை எடுக்கவே இல்லை. ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தா அங்கே இருக்க ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை, எல்லாருமே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி முழிச்சிட்டு அவள் நின்றுட்டு இருக்கா. என்னடா அது, நம்மளுக்காக இத்தனை பேர் வந்தாங்க, பட் இப்போ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த டாக்டர் வாங்க கூட தான் நம்ம எல்லாருமே காமிக்கிறாங்க. அங்கே இருக்க பொண்ணு ஏதோ சொல்ல, அந்த பொண்ணையும் சும்மா அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து வேலைக்கே ஆகாததுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மூஞ்சிலாச்சு மாதிரி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஜியோக்கும் வந்து அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல, நம்ம இவ்வளோ சும்மா விடுவாளா, திரும்ப இவ்வளோ வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி 4-5 வார்த்தை பேசிடுறா. இந்த மாதிரி இப்படி நீங்கள் இருக்கிறதுனால தான் சார் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்குற மாதிரி கேட்க, உனக்கு எவ்வளோ தெரியும், ஒரு பொண்ணாக இருந்து நீ எப்படி என்கிட்ட இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் வந்து ஒரு மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஜியோவுக்கு காண்டாகுது. பட் இருந்தால் என்ன பண்ணுறது, ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சார் என் எம்ப்ளாயி சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோக்கும் சப்போர்ட் பண்ணுறான். பரவாயில்ல, உன்ன மாதிரி ஆள்லாம் இவனுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுனால தான் இவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாஃப் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே நம்ம பார்க் இருக்கான்ல, பார்க் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், டே என்னடா கேம்பிங் கூட்டின்னு போகிறேன்னு கூட்டிகிட்டு போனேன், ஒரு பொண்ணுங்களும் வந்து மசிலியடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. சரிடா விடுறா, உன் கேர்ள் ஃப்ரெண்டே உனக்கு மசில, இப்போ இந்த பொண்ணுங்க தான் உனக்கு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஜியோவுக்கு வந்து ஜேவானை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போது ஜேவான் வந்து ஜியோக்கு பார்த்து பேசிகிட்டே இருக்கான். ஜேவோன் கிட்ட ஜியோக்கு சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் ரொம்ப டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை யாருமே டேலண்ட்டுன்னு சொன்னது கிடையாது, நீங்கள் தான் சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கீங்க, நீங்கள் முன்ன மாதிரி இல்லை சார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவானும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம சூமின் வந்து மெசேஜ் பண்ணுறா, காலும் பண்ணுறா. கால் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியோக்கு சொல்ல, அது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கால்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவான்லாம் சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீடு கிட்ட போகிறாங்க. வீடு கிட்ட போனால் பார்க் நடந்து போயிட்டுருக்கான். ஜேவோன் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல, இவன் என்ன பண்ணுறா, அவனை பார்த்ததும் சீட் பெல்ட்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு சீட்டையே பேக் தள்ளிட்டு இருக்க மாதிரி தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டா.
கார் அவனை தாண்டி போக அப்பாடா அப்படின்னு சொல்லி எழுந்து உக்காரா. திரும்ப பார்த்தா நம்ம சோமின் வந்து வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு திருப்பியும் போய் ஒளிய நம்ம ஜியோவுக்கு ஒரே சிரிப்பாக போச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் யார் பார்க்கும் சோமினும் மீட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நான் ஜியோவனை தான் மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா. சரி வா வீட்டுக்குள்ளே போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பாஸ்வேர்டு போட்டா பாஸ்வேர்டு ஓப்பனே ஆகலை. பாஸ்வேர்டு கரெக்ட் தானே, எங்கள் 2 பேரோட டேட் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கான். இவன் என்னத்துக்கு பாஸ்வேர்டெலாம் மாற்றி வச்சா, முன்ன மாதிரி இல்லையே இவ அப்படின்ட்டு அவன் சொல்ல, ஆமாம் அவன் முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் கால் பண்ணுறான். பட் அந்த காலையுமே நம்ம ஜேவன் வந்து எடுக்கலை. அவள் எடுக்க மாட்டான், என் காலையுமே அவன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இவளும் பேசிகிட்டு இருக்கா. பேசிட்டு குனியும் போது அவன் கண்ணுக்கு என்ன படுதுன்னு தெரியல. ஸோ அவன் என்ன பண்ணுறான், உடனே அவனோட ஷர்ட்டை எடுத்து அவன் மேலே போத்து விட்டுறா. இது வில்லத்தனமாக இருக்குது. சனியும் பிடிச்சது அந்த சோமின்னு ஒரு மாதிரி பார்க்குது அவன் ஷர்ட்டை போட்டதுமே. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நம்ம ஜீவனை கூட்டிகிட்டு ஒரு ஆத்தங்கரையில் போயிட்டு ஒரு காஃபி கொடுக்குறாரு. ஏன் என்னன்னு கேட்க மாட்டிங்களா, ஆர்வமே இல்லையா உங்களுக்கு நான் ஏன் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆர்வம் தான் இருக்குது பட் நீங்களே சொல்கிற வரைக்கும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவன் கேட்டுட்டாரு. இதுதான் சார் உங்ககிட்ட நல்லது, என் லைஃப்பில் ஏதோ நடக்கக்கூடாதுன்னா நடந்துடுச்சு, நான் அதை விட்டு நான் வெளியே வரணும் தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல விரும்பலை அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. புரியுது, நீங்கள் பண்ண தப்பே திரும்ப பண்ணாதீங்க, அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஏக்கும் சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டுறாரு. கழட்டினதும் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, சார் நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம்ல, அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா நம்ம பார்க்கும் நம்ம சோமினும் அவங்க வந்து குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என் ஜேவனு தான் எனக்கு எல்லாமே, அவள் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, இங்கே பார்ட்டியில் நடந்ததை வந்து அவள் என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பார்க் நீங்கள் ரொம்ப செமையாக இருக்கீங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவ கூட பேசுகிறதுக்கு, நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பிட்டு ஐஸ் மேலே ஐஸாக வச்சுட்டு இருக்கா. பார்க்கும் சரிம்மா ஜேவன் வந்து எதுவும் தப்பாலாம் நினச்சிருக்க மாட்டான், நான் அவகிட்ட பேசி உன்கிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ பார்க் பல்ல காமிச்சிட்டு இருக்கு இது பார்க்கிட்ட. அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட சொல்ல அந்த ஃபோக் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இடிக்க இதுங்களும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்குதுங்க. அதுக்கப்புறம் ஜேவனை கூட்டிகிட்டு வந்து ஜியோக்கு வந்து வீட்டில் விட்டுட்டு, சரி ஓகே இனிமேல் எல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக சாப்பிடுங்க டைமுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்ல, சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவனும் சிரிச்சிட்டு இருக்காப்பா அவன் அழகாக. அப்படியே வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனதும் நம்ம ஈயோன்னு இருக்கால, அவள் வந்து ஒரு இன்டீரியர் ஒர்க் மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுட்டு பேப்பரில் வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்கா. உங்கள் ஐடியாவுக்கு இது ஓகேவா இருக்கும் நீ அப்படின்னு சொல்லிட்டு, செம்மல்ல ஸ்மார்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவனும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அந்த சோமின்னு இருக்கால, அவள் மெசேஜ்லாம் பண்ணியிருப்பான். பட் இவா அது எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டா. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, அந்நேரம்னு பார்த்து நம்ம இவன் தான் கால் பண்ணுறான். யார் என்னும் தான் கால் பண்ணுறான். சாரி என்னை தப்பாக நினச்சிக்காத, நான் ஃப்ளர்ட் பண்ணுற ஆள்லாம் கிடையாது, உன் நம்பர் கொடுத்து என்னால் பொறுக்க முடியல அதனால தான் கால் பண்ணிட்டேன், என்னை தப்பாலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க் சொல்ல, தப்பாலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி என்கிட்ட எதுக்கு நீ லாஸ்ட்டில் வந்து நீ என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேமோன் கேட்க, அதுவா அது எதுன்னா நான் எழுதின லெட்டரையுமே படிச்சுட்டு உன் மூஞ்செல்லாம் யார் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ரிப்ளையே மெயிலாக ஒன்று போட்ட பற்றியா லெட்ரு, அதில் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் வந்து உன்னை அப்படி திட்டினேன் நான் அப்படின்னு சொல்ல, அந்த டைம் வந்து அவன் நினச்சி பார்க்குறா அவன் திட்டுந்து அந்த சோமின் கூட இருந்தது எல்லாமே. அப்படியா அந்த லெட்டரில் நான் அப்படி எழுதியிருந்தேனா, ஆக்சுவலாக நீ எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவன் கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் நான் தான் கொடுத்தேன், நீ வந்து அப்படி தானே எழுதுன ரிப்ளை கொடுத்த, அதனால தான் வந்து நான் உன்னை அப்படிலாம் திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் லெட்டரை கொடுத்தேன், நான் ரிப்ளை கொடுத்தேனா, கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்கா நான் தான் ரிப்ளை கொடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட அந்த லெட்டர் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம மீட் பண்ணும்போது அந்த லெட்டரை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. சரி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. நம்ம சோமின் தான் வந்து நம்ம ஜேவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வருவாளான்ட்டு. ஆஃபீஸில் எல்லாருமே ஆண் வாய பழக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஜேவன் செம்மையாக வரா, செம்ம ஹேர் கட் அந்த ஷர்ட்லாம் பண்ணிவிட்டு இப்போ தானே வரா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு. எல்லாருமே ஆண் பார்க்குறாங்க. பார்க்கு ஜேவோ நீயா இது செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போக, நம்ம கண்ணில் வந்து கான்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு கண்ணாடி போடாமல் வர ஒவ்வொருத்தர மேலேயே இடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம இவளை பார்த்துட்டு ஜேவனை பார்த்துட்டு அவன் இடிச்சதுல எல்லாமே கீழே விழுந்துருச்சா, அதை போய் சோமின் எடுத்து கொடுத்து ஜேயுக்கு வந்து கரெக்ட் பண்ண பார்க்குறா. சார் நீங்கள் தெரியாமல் இடிச்சிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஜேயுக்கு என்ன பண்ணுறான், நேராக ஜேவன் கிட்ட வந்துட்டு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரிலாம் ஏன் ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவனை பார்த்து கேட்குறான். பார்க்கு என்ன ட்ரெஸ்ஸு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பார்க்க, சார் நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ் வச்சுட்டு வந்திருக்கீங்களா,
கான்டாக்ட் லென்ஸு போட்டிருக்கீங்க, கண்ணாடி போடாமல் க்யூட்டாக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேமோன்னு சொல்ல, அவனும் பார்த்து சிரிச்சிட்டு அமைதியாக போகிறான். நம்ம இவ்வளோ சொல்கிறா சோமினும், சார் ஆமாம் சார் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு. போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமினை பார்த்து ஒரு கையை நீட்ட சோமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு போடலாம் ஆஃபீஸ்க்கு, ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஜியோக்கு போகிறத பார்த்து சிரித்த மாதிரியே நம்ம இவளும் நின்றுட்டு இருக்கா. யார் நம்ம ஜீவனும் பாருக்கு அதை பார்த்துட்டான். என்ன நீ எதுக்கு இப்போ அவனை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ சிரிக்கிற தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃபேம். நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பை பை.